ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த வராகி தாய், நானே உன்னை தேடி வந்து என்னுடைய பாதங்களை உன் கண்களில் காட்டுறேன்னா இப்போதாவது நீ புரிஞ்சுக்க வேணாமா? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது. உன் வீட்டில் நீ சந்தோஷப்படும்படி நல்ல நிகழ்வு நடக்கப் போகுது. அதற்கான உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன்னு புரிந்து கொண்டு என் பாதங்களை மனதார தொட்டு வணங்கிக்கொள் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயமும் அந்த நல்ல நிகழ்வும் தான் உன் மனம் சந்தோஷப்படும்படியாக உன் வீட்டில் நடக்கி போகுது. நீ கலங்கி நிற்கும்போது யாருமே வரலைனாலும் இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேன். நல்ல குணம் கொண்ட மனிதர்களையும் உன்னை நோக்கி கொண்டு வருவேன் என் செல்லமே. ஒரு ஆண் தவறு செஞ்சான்னா அந்த குடும்பம் மட்டும்தான் அழியும். ஆனால் ஒரு பெண் தவறு செய்யக்கூடியவளாக இருந்தால் அந்த தலைமுறையே அழிந்து போகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒழுக்கமாக நேர்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ ஏற்கனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிற, இல்லைன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உனக்கு எதிராக திரும்பிவிடப்பட்டதால் என்ன செய்ய போகிறோன்னு தடுமாற்றத்தோட தடமாற யோசிக்கும் முன் வாழ்வில் எந்த கெட்ட எண்ணமும் எந்த கெட்ட பழக்கமும் எந்த கெட்ட யோசனையும் உன்னை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்றுதான் தஞ்சாவூரிலிருந்து உன்னை அவசரமாக பார்க்க ஓடி வந்தேனேன் செல்லமே. எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ விஷயங்களில் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஏமாந்திருக்கிற. ஏமாற்றம் ஒன்றும் உனக்கு புதிதல்ல. ஆனால் ஏமாறும் விதம் புதிதாக இருக்கிறது தானே. மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் உன்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த மனிதர்களிடத்தில் நீ எப்படி தப்பிக்கப் போகிறாய் என்பதை மட்டும் யோசனை செய்து கொள். சில நேரங்களில் நீ என் மேலே அன்பு வச்சு, சில நேரங்களில் நம்பிக்கை வச்சு எனக்காக என்னை நோக்கி வந்து வணங்கி வழிபடுகிறாய். ஆனால் அதில் முக்கியமான விஷயம், என்னை வழிபடும் நேரத்திலெல்லாம் உனக்கான நல்லது நடக்கும் என்பதுதான் என் செல்லமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு கோவில் உண்டியலில் வந்து கோடி கோடியாக எல்லாரும் கொட்டணும்னு நான் எதிர்பார்க்கறதில்ல. காசு பணமெல்லாம் எனக்கு எந்த மூளைக்கு, அதை ஒரு பொருட்டாக கூட நான் நினைக்க மாட்டேன். இல்லை அந்த காசு பணத்தை வச்சு நான் தான் என்ன செலவு செய்ய போகிறேன். அதுக்கு பதிலாக அனாதை குழந்தைகளோ அல்லது இல்லாதவர்களோ எளியவர்களோ யாருக்காவது ஒருவேளை வயிறார நீ உணவு வாங்கி கொடுத்தீனா அதுதான் நீ எனக்கு எழுதி வைத்த சொத்து போல நான் நினைப்பேன் என் செல்லமே. எனக்குன்னு நீ தனியாக எதுவும் செய்யவும் வேணாம், கோவில் உண்டியலில் வந்து கொட்டவும் வேணாம், எனக்காக எந்த பிரசாதமும் கூட படைக்க வேணாம். ஆனால் இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வயிறார உணவு கொடு. அவங்க உன்னால் சந்தோஷப்பட்டாங்கன்னா நீ செய்த ஒரு உதவியால் அவர்கள் முகம் மகிழ்ந்தார்களே ஆனால் என்னுடைய மனமும் வயிறும் எல்லாமே குளிர்ந்து போகும். அதுக்கு பிறகு என்ன, நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்வில் நான் நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய உன்னை இதற்கு மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை என் செல்லமே. ஏதாவது ஒன்றை இழந்து வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு இனி சந்தோஷங்களை பெறப் போகிறாய். புயல் அடித்து புல்லை வளைக்கத்தான் முடியுமே தவிர அந்த ஒரு சாதாரண சிறு புல்லை ஒடிக்கக்கூட முடியாது. அவ்வளவு பெரிய புயல் வந்து ஓ வாழ்க்கையை சூறாவளியாய் சுழன்றடிக்க நான் விட்டு விடுவேனா? இனிமேலும் நீ கவலைப்படாத அளவுக்கு உனக்கான விஷயங்களை நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன். துயர் கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது வாழ்ந்து காட்டுவதற்காக தான். நீ செய்ததை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் நீ செய்த உதவிகளை நீயே மறந்துவிடு. ஆனால் வேறு யாராவது உனக்கு உதவி செஞ்சிருந்தா, நல்லது செஞ்சிருந்தா அந்த நன்றியுணர்வை மட்டும் மறந்து போகாதே. ஏன்னா நன்றி இல்லாமல் செய்த உதவியை மறந்து போவதென்பது பெரும் குற்றம் அல்லவா? என் அன்பு பிள்ளையான நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, நல்லது செய்கிற, நல்ல குணத்தோடு வாழ்கிற. அப்படி இருந்தும் உன் வாழ்வில் துரோகங்களும் நம்பிக்கையின்மையும் இப்படி ஆட்டி படைக்குதேன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் அன்பானவர்களும் தானே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். இதையும் தாண்டி ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காமல் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு சிலர் உனக்கு பின்னால் உன்னை மட்டம் தட்டி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன பண்ணுறது? இந்த மனித வாழ்க்கையில் மரணம் வரை கூட கிடைக்காத ஒரே கேள்விக்கு பதில் யாரை நம்புவது என்பது தானே. ஏன்னா இந்த உலகத்தில் யாரையும் முழுசாக நம்ப முடியலை. ஒரு பொய் சொல்லி 100 துரோகங்களை சுலபமாக செஞ்சுட்டு உண்மையானவனாகவும் நல்லவனாகவும் காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இங்கு பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பொய்யும் துரோகங்களும் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் நியாயமாக நேர்மையாக வாழ்வதென்பது ஒரு சிலரால் மட்டும்தானே முடியும்.
என்னதான் நீ உறவுகளுக்காக அனுசரித்து போனாலும் சில தருணங்களில் நீ உனக்காகவும் வாழ்ந்திருக்கலான்ற எண்ணம் உனக்குள் வருகிறது தானே. நீ மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து நல்லது செஞ்ச, சொந்தமாச்சே உறவுகளாச்சேன்னு ஓடி ஓடி போய் நின்ன. ஆனால் உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்ப, உனக்குன்னு ஒரு உதவி தேவைப்பட்டப்ப யார் வந்து நின்றார்கள்? யாருமே வரவில்லை தானே. அப்போது தானே உனக்கு தோணுச்சு, இவங்களுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ செஞ்சோமே, இன்னைக்கு நமக்கு செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையேன்னு. கோபமோ வருத்தமோ உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது நீ எந்த விதத்திலும் எந்த உணர்ச்சியையும் காட்ட வேண்டாமேன்னு செல்லமே. கொஞ்சம் தனியாக இருந்தினா உன் மனசு தாராளமாக தனியாகவே அடங்கி போகும். அந்த விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கோ. கோபம் வரும்போதும் வருத்தம் வரும்போதும் கொஞ்சம் தனிமையில் இருந்து விடுவது தான் உனக்கு நல்லது, எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லது. சில சமயங்களில் நீ மௌனமாக இருந்தாலே அங்கு பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன் காயங்களுக்கும் அது மருந்தாக மாறிவிடும். எதை நினச்சோ நீ வருந்தாதே என் செல்லமே. நீ யாருக்கு உதவுனியோ அவங்க தான் முதல்ல உனக்கு எதிரியாக மாறினாங்க. நீ யாரை நம்புனியோ அவங்க தானே முதல்ல உனக்கு துரோகமும் செய்தார்கள். இந்த உலகத்தில் பல பேர் தோல்வி அடைவதற்கு காரணமே அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களே முதுகில் குத்தி ஏமாற்றியது தானே. உன் வாழ்க்கையிலேயும் நீ அப்படிப்பட்ட தோல்வியைத்தானே சந்தித்தாய். இனி கவலை கொள்ளாதே. நம்பிக்கை துரோகம் என்பது உன் நம்பிக்கைக்கு தகுதியற்ற ஒருவரை நீ நம்பியதற்காக உனக்கு கிடைத்த தண்டனை தான். இதை தாண்டி நிச்சயமாக நீ ஜெயிப்பன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. நீ யாரால் ஏமாற்றப்பட்டாயோ, யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவர்கள் அதற்குரிய தண்டனையை மிக பெரிய அளவில் அடையும் போது அதற்காக நீ வருத்தப்பட்டு வேதனை அடையக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாகத்தான் போகிறார்கள். நீ வருந்தாதே என் செல்லமே. ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் அவங்கிட்ட போய் ஏன் நீ பொய் சொன்ன, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்பது உன்னுடைய அறிவின் குறைவைத்தானே காட்டுகிறது. ஏன்னா நீ ஏன் பொய் சொன்னன்னு கேட்டுனா அதுக்கும் அவன் பல பொய்களைத்தான் சொல்ல போகிறான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு மேலும் மேலும் 10 பொய் சொல்ல தயாராகக்கூடிய ஆட்களாக இன்னைக்கு மனிதர்கள் மாறிவிட்டார்கள். பிடிச்சதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழுன்னு சொல்லி சிரிப்பது தானே வாழ்க்கையின் யதார்த்தம். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆசைப்படுறது ஒன்றும் கிடைக்கிறது ஒன்றுமாகத்தான் இருக்குது. உனக்கு கிடைச்சதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உன் மனசை பாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். உனக்கு எது சந்தோஷத்தை தருமோ, உன் வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அதையே நான் உனக்கு தருவேன். என்னதான் நீ என்னை சமாதானப்படுத்தினாலும் கூட உன் வாழ்வில் எது நல்லது எது கெட்டது என்பதை பார்த்த பிறகுதான் உனக்கானதை நான் செய்து தருவேன். நீயும் ஏமாற்றங்களை தாண்டி நம்ம ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நம்ம மீண்டு வந்துடலாம்னு உனக்குள் எவ்வளவோ சமாதானம் சொல்லி கொண்டாலும் கூட நடக்கும் விஷயங்கள் எதுவுமே சரியாக இல்லையே, மீண்டும் மீண்டும் கஷ்டமே வந்து ஆக்கிரமிக்குது என்று தானே கவலை கொள்கிறாய். உன் மனதை முழுவதுமாக புரிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட உனக்கு உரிமைகள் அதிகமாகும் போது தான் அவர்களை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகும். ஏன்னா நீ ஒருத்தர்கிட்ட கோபப்படுறனாலே நீ அவங்கக்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு கொண்டு விட்டாய் என்று தானே அர்த்தம். அப்படி நீ உரிமையாய் நினைக்கும் நபரே உன்னை ஏமாற்றுகிறார் என்றால் அதற்கு மேலும் நான் பொறுமையாகவும் இருக்க மாட்டேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா என்னுடைய பிள்ளையாக நினைக்கும் உன்னை ஒருவர் கஷ்டப்படுத்துகிறார், உனக்கு ஒரு துன்பத்தை தருகிறார் என்ன தெரிந்த பிறகும் சும்மா இருப்பேனா என்ன? யாராக இருந்தாலும் நீ யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் அவங்க உன்னை கண்டுக்காமல் அலட்சியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தை புரிஞ்சு நடந்துக்கோ.